இது ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய ரெவல்யூஷன். இதுவரைக்கும் உலகத்தில் உணர்ந்தோர்கள் பேசாத மௌனநிலை அடைஞ்சு சமாதிக்கு போய் இறைவனோட சேர்ந்துட்டாங்க. இப்போ இது பேசப்பட்டிருக்கிற நிலை எங்கே அப்படின்னா, அகத்திய பெருமான் சொல்கிறாங்க, உடல் உயிரும் பூரணமும் மூன்றும் ஒன்று. உடல் உயிர் பூரணம் மூன்றும் ஒன்று. அது எப்படி உடல் பூரணம்ங்கிற உடலே தான் இறைவனாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ மனிதர்கள் ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்க உடலை விட்டுட்டு மனசை விட்டுட்டு உயிரோட இறைவனோட கலக்கணுங்கிறது தான் கருத்தாக இருக்குது. அது தவறு. உடலுக்கு எந்த நோய் வேணாலும் வரலாம், கர்ம வினையின் உடம்புக்கு வரும், இந்த மாதிரிலாம் சொல்கிறது மிகப்பெரிய, அது ஒரு வகையில் அறிந்த நிலையில் இருக்கிற அறியாமையாக இருக்குது. அது தவறு. உடல் உயிர் பூரணம் மூன்றும் ஒன்று என்கிறது நிச்சயமாக அனுபவத்துக்கு, அகத்திய பெருமான் சொன்னபடி அனுபவத்துக்கு வர வேண்டிய ஒன்று. நீங்கள் உடலில் உள்ளிருக்கிற உயிரை உணர்ந்து அந்த உயிரும் 100% உடம்பில் இயங்குற போது அந்த உடலும் உயிராக மாறிடு. அதே சமயத்தில் உயிரோடு இருந்து உயிரிலிருந்து இறைவனை, உயிரினுடைய ஆழத்தில் இறைவனை உணர்ந்து, இறைவனும் அந்த இறைவனை உயிரினுடைய ஆழத்தில் உயிரையும் இறைவனாக உணர்ந்து அந்த இறைவனையும் உயிரையும் உடலில் உணர்கிற போது மூன்றும் ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை நீங்கள் உணர்வு ரீதியாக உணரப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது.